எல்லாருக்கும் வணக்கம். அரசாங்கம் முதல் கடைக்கோடி மனிதன் வரை அனைவருக்கும் பொதுவான ஒரு அம்சம் கடன். நெருக்கடி காலத்தில் பேருதவியாக இருக்கும் கடன் தீவிரமான பல்வேறு பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமைந்து விடுவதாக புகார்கள் எழுகின்றன. இவற்றுக்கு ஓரளவு தீர்வு காணும் வகையில் சட்டவிரோத கடன்களை வரையறைக்குள் கொண்டுவரும் விதமாக நடுவண் அரசு தற்போது வரையறுக்கப்படாத கடன் தடை மசோதா ஒன்றை அறிமுகப்படுத்தி உள்ளது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கடன் தடை மசோதா பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சில 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கடன் தனிப்பட்ட முறையில் ஓர் அவமானமாக ஒருவரின் இயலாமையை குறிப்பதாக இருந்தது. ஆனால் நவீன பொருளாதாரம் கடன் குறித்த புதிய சிந்தனையை, புதிய அணுகுமுறையை அறிமுகப்படுத்தி ஆழமாக வேரூன்ற வைத்து விட்டது. நுகர்வு கலாச்சாரம் பெருகியது, தேவை சந்தை உருவானது, அத்தியாவசியம் என்று தனியே எதுவும் இல்லாமல் போனது. இதற்கு ஏற்றாற்போல புதிதாக கடன் திட்டங்களுடன் மக்களை நோக்கி புயலாய் வந்து தாக்கின தனியார் நிதி நிறுவனங்கள். சரியாக திட்டமிட்டு செலவிட்டால் கடன் தொகை நல்லதுதான் செய்யும் என்று கடன் வாங்குவதற்கு நியாயம் கற்பிக்கும் பொருளாதார தத்துவங்கள் நெருங்கிய உள்ளார்ந்த ஆபத்துக்களை மறைத்து தொலைதூர ஆதாயங்களை பெரிதுபடுத்தி காட்டின. சமீபத்தில் நமது அண்டை நாடு ஒன்றில் உலக வங்கி கடன் கிடைத்து விட்டதை மக்கள் தெருவில் இறங்கி உற்சாகமாக கொண்டாடினார்கள். இந்த சமீபத்திய நிகழ்வை நாம் அனைவரும் மறந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் பெருநகரம் முதல் சிறு கிராமங்கள் வரை வட்டிக்கு பணம் சமாளிக்க முடியாத சமூக கொடுமையாக வளர்ந்து நிற்கிறது. இதற்கு எதிராக இதுவரை பாதிக்கப்பட்ட நபர்கள் தனிப்பட்ட முறையில் போராட வேண்டி இருந்தது. இப்போது அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க கடன் தடை மசோதாவை நடுவண் அரசு அறிமுகப்படுத்தி உள்ளது. இது குறித்து 13/12/2024 தேதியிட்ட FN 7/93/2024 கடிதத்தை நடுவண் அரசின் நிதி அமைச்சகத்தின் கீழுள்ள நிதி சேவை துறை, மாநில தலைமைச் செயலாளர்கள், வங்கிகளின் கூட்டமைப்பு, பங்குச்சந்தை வாரியம் உள்ளிட்ட பலருக்கும் அனுப்பி அவர்களின் ஆலோசனைகளை கேட்டுள்ளது. அங்கீகரிக்கப்படாத நிதி செயல்பாடுகளை தடுத்து நுகர்வோர் நலன்களை பாதுகாப்பதே இம்மசோதாவின் நோக்கம் என்று இந்த கடிதம் குறிப்பிடுகிறது. அநியாய வட்டி, கடனை திரும்ப பெறுவதில் சட்டவிரோத மிரட்டல், கடன் மூலம் ஏழை நுகர்வோரின் சொத்துக்களை பறித்து கொள்வது, கடனை திருப்பிச் செலுத்த இயலாதவர்களை தற்கொலைக்கு தூண்டும் வகையில் அவமதித்தல் என்று கொடுஞ்செயல்கள் நீண்டு கொண்டே போகின்றன. இவற்றுக்கெல்லாம் முடிவு கட்ட ஓர் ஆரோக்கியமான தீர்வுக்கு வழிகாட்ட முயல்கிறது இந்த மசோதா. பொதுமக்களுக்கு நேரடியாக நல்ல பயன், உடனடி நிவாரணம் வழங்கும் என்கிற நம்பிக்கையை இந்த மசோதா உறுதியாக ஏற்படுத்துகிறது. இம்மசோதாவின் பிரிவு 3 மூலம் டிஜிட்டல் கடன் வசதி உட்பட அங்கீகரிக்கப்படாத நிதி நடவடிக்கைகள் தடை செய்யப்படுகின்றன. நிதி வழங்குவோர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வரையறுக்கப்படாத கடன் நடவடிக்கை குறித்து விளம்பரம் செய்யவும் தடை விதிக்கப்படுகிறது. பிரிவு 4 படி நிதி கடன் குறித்து தவறாக வழி நடத்துவதும் இந்த நோக்கத்துடன் பொதுமக்களை தூண்டுவதும் தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுகிறது. இந்த மசோதாவின் பிரிவு 6 கீழ் 3 தவறான நடவடிக்கை என்று நம்புவதற்கு காரணம் இருந்தால் துறை அலுவலர் அதனை எழுத்து மூலம் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கலாம். குற்றம் இழைத்தவரின் கணக்குகள் மற்றும் சொத்துக்களை
தற்காலிகமாக முடக்கலாம், பறிமுதல் செய்யலாம். நிதி நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் பிரிவு 10 கீழ் முறையாக அரசுக்கு தகவல் தந்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு தமது வணிக நடவடிக்கைகளை தொடரலாம். ஏதேனும் வரையறுக்கப்படாத நிதி நடவடிக்கை நடைபெறுவதாக ஐயம் எழுந்தால் வங்கிகள் இது குறித்து அரசுக்கு தகவல் தரலாம். இந்த தகவல் வருமான வரித்துறை, மத்திய புலனாய்வுத்துறை மற்றும் மாநில காவல்துறையுடன் பகிர்ந்து கொள்ளப்படும். இந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்து கொள்ளாதவர்கள், அதாவது வரையறுக்கப்படாத நிதி நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர், குற்றத்தின் தன்மையை பொறுத்து பிரிவு 17 படி 2 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனைக்கு உள்ளாவார்கள். ரூபாய் 2 லட்சம் முதல் ரூபாய் 50 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்பட வாய்ப்புண்டு. மசோதாவின் பிரிவு 20 தேவை என்று கருதினால் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளின் இடங்களை வாரண்ட் இல்லாமல் சோதனையிட காவல்துறைக்கு அதிகாரம் வழங்குகிறது. இப்போதைக்கு இது ஒரு மசோதாவாக மட்டுமே உள்ளது. தேவைப்பட்டால் தக்க மாற்றங்களுடன் சட்டம் நிறைவேற்றப்படும். இதன் மூலம் சாமானிய குடிமகனுக்கு தீராத கடன் கொடுமைகளில் இருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும். கடன் தடை மசோதா பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொளியை உங்கள் உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.